மீட்டர் 650 வந்து 2 days முன்னாடி வந்து சர்வீஸ் விட சொன்னேன். ஏன்னா இட் ரீச்சஸ் மோர் தென் 500லேயே சர்வீஸ் விட சொன்னாங்க. ஸோ 500 மேலே ரீச் ஆகிடுச்சு. சரி, ஏன்னா அந்த லாங் ட்ரிப் எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக பக்கத்தில் போனதில் ஒரு 550 கிட்டத்தட்ட தப்பு. யூஸ்வலாக அதை பண்ணக்கூடாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் தான் அகமத். ஆர்ட், ரைட், ஆட்டோமொபைல் அண்ட் டிஐஒய் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ஒருத்தவங்களோட சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வைலண்ட் மோட்டார்ஸ் சர்வீஸ் வந்து மவுண்ட் ரோட், தட் மீன்ஸ் 1000 lights. ஸோ இன்றைக்கி நான் அதுதான் பிக்கப் பண்ண போகிறேன். ஸோ சர்வீஸ் வந்து எப்படி இருந்துச்சு, அவங்க நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ரெக்டிஃபை பண்ணாங்களா இல்லையான்றது நாங்கள் ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாதிரி நான் வண்டி ரிட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட 14 kilometers ட்ரைவ் பண்ணிட்டு வரணும் வீட்டுக்கு. ஸோ ட்ரைவ் பண்ணிட்டு வந்தப்புறம் அது எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை அந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோ கொடுப்போம். ஸோ கேப் ஏறிட்டு வேலவன் மோட்டார்ஸ்க்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னோடய வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 14 kilometers ஃப்ரம் ஐயப்பத்தாங்கல் டு 1000 lights. அங்கே போய் ரீச் பண்ணால் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இதில் வந்து நம்ம சர்வீஸ் எப்படி நடக்குதுன்றது பார்க்கலாம். ஒரு 5 minutes வெயிட் பண்ணேன். அப்புறம் ஒரு ஈகர்னஸில் என் வண்டி வந்துருச்சு. ஸோ அதுவுமே நான் பார்த்தேன். ஒரு மைண்ட் ஃபஸ்ட் சர்வீஸில் ஒரு மைண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ வண்டி வந்த உடனே எடுத்து பார்த்தேன். ஃபஸ்ட் கிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன தோணுச்சுன்னா, அவங்க வந்து சரியாக வாஷ் பண்ணியிருக்காங்க, சரியாக க்ளீன் பண்ணல. வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அங்கங்கன்னு இருந்துச்சு. இதோட சர்வீஸ் காஸ்ட் வந்து நான் போடுறேன், தெளிவாக பாருங்கள் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இன்ஜின் ஃபில்டர் மாற்றிருக்காங்க, செயின் லூப் மாற்றிருக்காங்க, அண்டு இன்ஜின் ஆயில் மாற்றிருக்காங்க, ரஸ்ட் கிளீனர் போட்டிருக்காங்க, ஆரி சீலண்ட் போட்டிருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து காஸ்டிங் மட்டும் பார்த்திங்கன்னா 3048.94 பைசே வந்திருக்கு. இதான் என்னோடய சர்வீஸ் காஸ்ட்.